இனிய நாள். ஆண்டவரே, உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகிறேன் என்ற திருப்பாடல் வரிகளுக்கேற்ப அன்னையின் திருக்கொடி உயர ஏறும்போது நாம் அனைவரின் இதயமும் அம்மா தாயே என்ற இயக்கத்தில் என் நினைவலைகளை நிஜங்களாக மாற்றும் தாயே என்ற மனநிலையில் மகிழ்ந்து மன நிறைவோடு இறைவனின் பாதம் கூடியுள்ள இறை மக்களே, அன்னை என்பவள் அகமும் முகமும் வளர்ந்து பிள்ளைகளை அரவணைப்பவள். அன்னை என்பவள் பிள்ளைகளின் இயக்கங்களை நிறைவேற்றுபவள். அன்னை என்பவள் நம் உள்ளத்து உணர்வுகளை புரிந்து கொள்பவள். அன்னை என்பவள் தன் பிள்ளைகளுக்கு நல்லது எதுவோ அது நடக்க வேண்டும் என்ற உணர்வுள்ளவள். அன்னை என்பவள் நம் இன்னல்களில் உடன் இருப்பவள். அன்னை என்பவள் நம்மில் நல்ல உணர்வுகளை ஊட்டி வளர்ப்பவள். அன்னை என்பவள் நம் வாழ்வில் அனைத்து நிகழ்வுகளிலும் உடனிருந்து கரப்படிப்பவள். அன்னை என்பவள் இரக்க உணர்வுகளை கொண்டவள். எனவே அன்பு உள்ளவர்களே, இன்றைய நாளில் நாம் உள்ள உணர்வுகளின் இயக்கங்களை புனித மாதர்சி அன்னை ஏறெடுப்பால் எல்லா சூழ்நிலைகளிலும் நம் உடன் இருப்பார் என்ற உணர்வோடு இன்றைய திருப்பணியில் பங்கெடுப்போம். இறையருள் பெறுவோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பணியானது ஜெயமேரி அவர்களின் ஆண்மையை பாற்றலுக்காகவும் ஜேம்ஸ் குடும்பத்தால் இதுவரை இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் அத்தோடைய நல்ல ஒரு திருமணம் நடக்க வேண்டியும் ஜேம்ஸ் அவர்களின் வியாதி நீங்கவும் பங்கு மக்கள் அனைவருடைய கருத்துக்களுக்காகவும் இந்த திருப்பணி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. அனைவரும் பக்தியோடு திருப்பணியில் பங்கெடுப்போம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நவாண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அருமையானவர்களே, இன்று ஒரு அழகான நாள். நாகை வங்கி முதல் திருத்தலமும் மூத்த ஆலயமுமான அமைந்திருக்கும் இந்த மாதர்தேயி ஆலயம். மாதர்தேயி என்றால் கடவுளின் தாய், மாதரசி என்று செல்லமாக அழைக்கிறது. இந்த ஆலயத்திற்கு முதலாக திருப்பணி நிறைவேற்றி நமக்காக ஜெபிக்கவும் இந்த திருக்கொடியை சிறப்பிக்கவும் நம்முடைய எளிய அழைப்பை ஏற்று தஞ்சை மறை மாவட்டத்தின் பரிபாலகர் பேரறிஞர் டாக்டர் எல் சகாயராஜ் அவர்கள் நம்மிடையே வந்திருக்கிறார். அனைவரும் கரவழி எழுப்பி அவர்கள் நாகை பங்கின் முதல் வரவு இந்த வரவு. அவர் ஆட்சிய பணிகளுக்கு இறைவனுக்கு நன்றி கூறுவோம். இறைவன் தொடர்ந்து அவரை ஆசீர்வதிப்போம். அவர் வழியாக நமக்கு அருள்வரங்களை பெற்றுத் தரவும் அவருடைய உடல் உள்ள சுகத்திற்காகவும் நம்முடைய மறை மாவட்டத்திற்காகவும் கூடியுள்ள குருக்களுக்காகவும் பக்த கோடிகள் உங்கள் அனைவருக்காகவும் திருப்பலியை ஒப்புக் கொடுத்து செவிப்போம். இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கும் நம் பாவங்களை நினைத்து இறைவனிடம் மனம் வந்து மன்னிக்க வேண்டும். எல்லாம் வல்ல இறைவனிடமும் நம்முடைய குற்றக்குறைகளையும் பாவங்களையும் பலன்களையும் மன்னித்து நம்மை இறை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. Yeah.
ஆண்டவரே இறைவா, உம் அடியார்களாகிய நாங்கள் எங்கள் மன உடல் நலம் பெற்று மகிழ செய்தருளும். என்றும் கனியான மாட்சி நிறைந்த புனித மரியாவின் பரிந்துரையும் இன்றைய துயரங்களில் நின்று விடுதலை பெறும் நிலையான பேரின்பதை குறித்துணரும் எங்களுக்கு அருளீராக. உமோடு துயாமையாய் ஒன்றே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர்களே ஆகுமை மன்றாடுகின்றோம். நிலையான வாழ்வை நிறைவாக தந்து நம்மை அபரிதமாக ஆசீர்வதிக்கின்றார் என்ற இறைவார்த்தை நம் இதயத்தை அன்பால் பலப்படுத்திக் கொள்வோம். அப்போது அகமகிழ்ந்து ஆர்ப்பரித்து வாழலாம் என்று அழைப்பு விடுக்கும் வாசகத்திற்கு செவிமடுப்போம். முதல் வாசகம். ஆறுபோல் நிறைவாழ்வு பாய்ந்தோட செய்வேன். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 66, இறை திருவசனங்கள் 10-14 முடிய. எருசலேமின் மேல் அன்பு கொண்ட அனைவரும் அவளுடன் அகமகிழ்ந்து அவள் பொருட்டு அக்களியுங்கள். அவளுக்காக புலம்பியாடும் எல்லாரும் அவளுடன் சேர்ந்து மகிழ்ந்து கொண்டாடி ஆர்ப்பரியுங்கள். அப்போது அவளின் ஆறுதல் அளிக்கும் முறைகளில் குடித்து நீங்கள் நிறைவடைவீர்கள். அவள் செல்வ பெருக்கில் நிறைவாக அருந்தி இன்பம் காண்பீர்கள். ஆண்டவர் கூறுவது இதுவே. ஆறு போல் நிறைவாழ்வு பாய்ந்தோடு செய்வேன். பெருக்கெடுத்த நீரோடை போல் வேற்றினத்தாரின் செல்வம் விரைந்து வர செய்வேன். நீங்கள் பால் பருகுவீர்கள், மார்பில் அணைத்து சுமக்கப்படுவீர்கள், மடியில் வைத்து தாளாட்டப்படுவீர்கள். தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன். எருசலேமில் நீங்கள் தேற்றப்படுவீர்கள். இதை நீங்கள் காண்பீர்கள். உங்கள் இதயம் மகிழ்ச்சி கொள்ளும். உங்கள் எலும்புகள் பசும்புல் போல் வளரும். ஆண்டவர் தம் ஆற்றலை தம் ஊழியருக்கு காட்டுவார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நன்மைகளே
நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 2 இறை வசனங்கள் 1-11 முடிய. கலிலேயாவில் உள்ள கானாவில் திருமணம் ஒன்று நடைபெற்றது. இயேசுவின் தாயும் அங்கு இருந்தார். இயேசுவும் அவருடைய சீடரும் அத்திருமணத்திற்கு அழைப்பு பெற்றிருந்தனர். திருமண விழாவில் திராட்சை ரசம் தீர்ந்து போகவே இயேசுவின் தாய் அவரை நோக்கி, திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது என்றார். இயேசு அவரிடம், அம்மா, அதை பற்றி நாம் என்ன செய்ய முடியும்? எனது நேரம் இன்னும் வரவில்லையே என்றார். இயேசு தாய் பணியாளரிடம், அவர் உங்களுக்கு சொல்வதை எல்லாம் செய்யுங்கள் என்றார். யூதரின் தூய்மை சடங்குகளுக்கு தேவையான 6 கல் தொட்டிகள் அங்கே இருந்தன. அவை ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளும். இயேசு அவர்களிடம், இத்தொட்டிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்று கூறினார். அவர்கள் அவற்றை விளிம்பு வரை நிரப்பினார்கள். பின்பு அவர், இப்போது கொண்டு பந்தி மேற்பார்வையாளரிடம் கொண்டு போங்கள் என்று அவர்களிடம் கூறினார். அவர்களும் அவ்வாறே செய்தார்கள். பந்தி மேற்பார்வையாளர் திராட்சை ரசமாக மாறியிருந்த தண்ணீரை சுவைத்தார். அந்த ரசம் எங்கிருந்து வந்தது என்று அவருக்கு தெரியவில்லை. தண்ணீர் கொண்டு வந்த பணியாளருக்கே தெரிந்திருந்தது. ஆகையால் பந்தி மேற்பார்வையாளர் மணமகனை கூப்பிட்டு, எல்லாரும் நல்ல திராட்சை ரசத்தை முதலில் பரிமாறுவர், யாவரும் விருப்பம் போல குடித்த பின்தான் தரம் குறைந்த திராட்சை ரசத்தை பரிமாறுவர். நீ நல்ல ரசத்தை இதுவரை பரிமாறாமல் ஏன் வைத்திருந்தீர் என்று கேட்டார். இதுவே இயேசு செய்த முதல் அருள் அடையாளம். இது கலிலேயாவில் உள்ள கானாவில் நிகழ்ந்தது. இதன் வழியாக அவர் தம் ஆட்சியை வெளிப்படுத்தினார். அவருடைய சீடரும் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. ஒரு சில நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே இந்த அருள் தலத்தை தன்னுடைய பாசத்திற்குரிய இடமாக தெரிந்தெடுத்து இந்த அருள் தலத்தில் வீற்றிருந்து நமக்கெல்லாம் அவர்களுடைய அருளை பெற்றுத் தந்து கொண்டிருக்கிற புனித மாதரசி தாய்க்கு திருவிழா எடுக்கும் விதமாக இன்றைய நாளிலே திருக்கொடி ஏற்றி வைத்து அந்த மாதரசி தாயை போலவே நாம் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வாதமான வாழ்க்கையாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற அந்த சிந்தனையோடு இந்த திருப்பலியை பங்கு பெற்று கொண்டிருக்கின்ற மாதரசி தாய் பிரியமான பக்தர்களே, திருவிழா என்று சொன்னால் ஏதோ வாடிக்கையாக ஆடம்பரமாக வெளி விடித்து அலங்காரம் செய்து திருக்கொடி ஏற்றி தேர் திருவிழா எடுப்பது மட்டுமல்ல, அது மட்டும் உண்மையான திருவிழாவின் அர்த்தம் அல்ல. மாறாக ஒவ்வொரு ஆண்டும் நாம் கொண்டாடுகிற திருவிழா நம்மை இன்னும் மென்மேலும் கடவுளத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். கடவுளுடைய வழியிலே நாம் நல்லவர்களாக, கடவுளுக்கு உகந்தவர்களாக வாழ நம்மை நெறிப்படுத்த வேண்டும். அந்த வகையில் இந்த ஆண்டு நாம் கொண்டாட துவங்கி இருக்கும் இந்த திருவிழா நம்மை கடவுளுடைய பிள்ளைகளாக மாற்ற புனித மாதரசி தாயின் பாதையில் நாம் அத்தனை பேரும் எவ்வாறு வாழலாம் என்று சிந்தித்து பார்க்க இன்றைய முதல் நாளே ஒரு சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அமெரிக்காவில் ஆபிரகாம் லிங்கன் ஜனாதிபதியாக இருந்த போது அன்று நாட்டிலே உள்நாட்டு கலவரம் உண்டு. பலர் அடுத்தவர்களை அழித்து பல்வேறு சேதங்களை ஏற்படுத்திக் கொண்டிருந்த நேரம் அது.
இந்த கலவரங்களை அடக்கி மக்களிடத்திலே ஒற்றுமையை அமைதியை ஏற்படுத்த வேண்டும் என்று பல்வேறு முயற்சிகள் செய்தார். அவர் மிக சிறந்த விசுவாசி, இறை வார்த்தையை யாரும் படிப்பவர். ஒவ்வொரு நாளும் தன்னுடைய அலுவலக வேலையை துவங்குவதற்கு முன்னதாக பைபிளை படித்து அந்த இறை வார்த்தையை தியானித்து வைத்துதான் அன்றைய நாளை அவர் துவங்குவார். அப்படிப்பட்ட சிறந்த விசுவாசியான அவருக்கு மிகப்பெரிய வேதனை. எவ்வளவு முயற்சி எடுத்தும் அந்த கலவரம் நின்றபாடு இல்லை. கலவரம் தொடர்ந்து கொண்டே இருந்தது. மனம் உடைந்து போனார். ஒரு நாள் மனம் உடைந்திருந்த அந்த நேரத்தில் அவருடைய அமைச்சரில் ஒருவர் ஆபிரகாம் லிங்கனுடைய முக வார்த்தத்தை பார்த்துவிட்டு இப்படி சொன்னாரா, கடவுள் நாம் அருகிலேயே இருக்கிறார், பிறகு எதற்கு உங்களுக்கு கவலை? உடனே ஆபிரகாம் லிங்கன் சொன்னாரா, அந்த உள்நாட்டு கலவர அந்த சூழலில் அந்த பின்னணியில் சொன்னாரா, கடவுள் நம் அருகில் இருக்கிறார், சந்தேகமே இல்லை. ஆனால் மனிதர்களாகிய நாம் கடவுளோடு இருக்கிறோம். அதுதான் மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. அதுதான் எனக்கு வருத்தத்தை தருகிறது. கடவுளோடு நாம் இருந்தால் கடவுள் நம் அருகில் இருக்கிறார், நம்மோடு இருக்கிறார், எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் நாம் கடவுளோடு இருந்தால் இப்படிப்பட்ட சூழல் வருமா என்று கேள்வி கேட்டார். ஆமாம் பார்த்தவர்களே, பல நேரங்களிலே நாம் எல்லாம் கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்று நாம் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆனால் கடவுள் நம்மோடு இருக்கிறார், நாம் கடவுளோடு இருக்கிறோமா என்பது பல நேரங்களிலே கேள்விக்குறியாக மாறிவிடுகிறது. மாதரசி தாய் கடவுளோடு இருந்தவர், கடவுளை தாங்கியவர், கடவுளை தன்னுடைய வயிற்றிலே தாங்கி கடவுளோடு ஐக்கியமாக இருந்தவர். நம்முடைய பங்கு தந்தை செல்ல பெயர் என்று சொன்னார் மாதரசி என்று. அது தமிழ்ல மேலோட்டமாக பார்க்கிறபோது மாது பிளஸ் அரசி, பெண்களின் அரசி, அருமையாக இருக்கிறது. அன்னை மரியாவுக்கு எந்த பெயரை கொடுத்தாலும் அழகாக இருக்கும், எந்த பெயரை கொடுத்தாலும் அர்த்தத்தை தரும். இந்த மேலோட்டமான இந்த அர்த்தம் பெண்களின் அரசி என்பதை விட இந்த மாதரசி லத்தீன் வார்த்தை மாத்தர் தேவி என்ற அந்த வார்த்தையில் இருந்து வருகிறது. கடவுளின் தாய் என்பதை குறிக்கிறது. கடவுளின் தாய் என்பது மிகப்பெரிய பேர். கடவுளோடு இருந்தவர் கடவுளின் தாய் என்ற மிகப்பெரிய பேச்சினை பெறுகிறார். கடவுள் அன்னை மரியாவுக்கு கொடுத்த மிகப்பெரிய கொடை. நம் அத்தனை பேருக்குமே கடவுள் கொடைகளை கொடுக்கிறார். இன்றைய முதல் வாசகம் எஸ்ஐயா ஆகமத்துல நீங்க அழகா காது கொடுத்து கேட்டிருக்கீங்க. அங்க அருமையாக சொல்வார் எஸ்ஐயா இறைவாக்கினர். கடவுள் நம்மை அவரது வாழ்வோடு அரவணைத்துக் கொள்வார். அவருடைய மடியிலே வைத்து நம்மை காப்பாற்றுவார். இதயத்தோடு நம்மை இறுக்கமாக பற்றிக் கொள்வார். நமக்கெல்லாம் ஆறுதலை தருவார், தேர்தலை தருவார். தியான பாடல்கள் அருமையாக பாரு. நன்றி நன்றி, ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து நன்றி நன்றி என்று சொல்லி நாம் மனதார பாடி நன்மைகளை செய்து கொண்டே இருக்கிறோம். நம் ஒவ்வொருவருக்கும் நன்மை செய்கிறார், நம் ஒவ்வொருவருக்கும் கொடைகளை தருகிறார். ஆனால் அந்த கொடைகளை பல நேரங்களிலே நாம் பயன்படுத்தாமல் வீணடித்து விடுகிறோம். பல நேரங்களில் கடவுளுடைய நன்மை தரத்திற்கு சான்று பெற முடியாமல் போய்விடுகிறோம். அன்னை மரியா அப்படி செய்யவே இல்லை. கடவுளுடைய தாய் என்ற பேர் அவருக்கு கிடைக்கிறது, அந்த கொடை கிடைக்கிறது. அந்த பேச்சினை அந்த கொடையை பத்திரமாக பாதுகாத்து அந்த கடவுளின் தாயுடைய இயற்பிலேயே வாழ்ந்தார். கடவுளின் தாயாகவே வாழ்ந்து காட்டினார். மத்திய லட்சிய 12ஆம் அதிகாரம் 48 முதல் 50 வரை உள்ள இறை வசனங்களை எடுத்து வாசித்து பாருங்கள். மரியாவும் அவருடைய சகோதர சகோதரிகளும் இயேசுடைய சகோதர சகோதரிகளும் இயேசுவை பார்ப்பதற்காக வருகிறார்கள். சீடர்கள் சொல்லுகிறார்கள், இதோ உடைய தாயும் சகோதர சகோதரிகளும் பார்ப்பதற்காக வந்திருக்கிறார்கள். ஆனால் இயேசு கேட்கிறார், யாருடைய தாய், யாருடைய சகோதர சகோதரிகள், யாரெல்லாம் கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றுகிறார்கள், யாரெல்லாம் கடவுளுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிறார்கள், அவர்களே என்னுடைய தாய், அவர்களே என்னுடைய சகோதர சகோதரிகள். அன்னை மரியாவுக்கு கடவுளுடைய தாய் என்று பேரு கிடைத்தது. அந்த கொடையை அவர் பெற்றுக் கொண்டதோடு அந்த கொடைக்கு உரிய தகுதி உள்ளவராக அவர் வாழ்ந்து காட்டினார். கடவுளுடைய திருவுளத்தை அறிந்து கடவுளுடைய வார்த்தையை தியானித்து கடவுளுடைய வார்த்தையின்படி வாழ்ந்து காட்டினார். எனவே தான் கடவுளுடைய தாய் என்று மிக சிறப்பாக அவர் நமக்கெல்லாம் நம்முடைய தாயாக இருந்து நம்மை எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அத்திய மாதரசி சுரூபத்தை பாருங்கள். நான் முதலாக 1998-99 நாகப்பட்டினத்தில் பள்ளிக்கூடத்தில் ஓராண்டு பணிபுரிந்தாலும் இந்த ஆலயத்திற்கு வந்ததில்லை, என்னவென்று தெரியவில்லை. இந்த சுரூபத்தை இப்பொழுது
வலதுபுறமாக சாய்கிறது. ஒருவருடைய இயல்பு எல்லா நேரத்திலும் வெளிப்படும். அன்னை மரியாதை இயல்பு அவருடைய தலை சாய்ப்பதில் வெளிப்படுகிறது. அந்த புதுமை இருக்கிறது. அந்த கட்சி காலத்தில் 1660ஆம் ஆண்டு நாகப்பட்டினத்தை கைப்பற்றிய போது எங்கே இந்த மாதரசி சுரூபத்தையும் அவர்கள் அழித்து ஒழித்து விடுவார்கள் என்று நினைத்து அங்கு இருந்தவர்கள் இந்த மாதரசி சுரூபத்திற்காக ஒரு பெட்டியை தயார் செய்தார்கள். அந்த பெட்டி போதுமானதாக அந்த அளவிலே இல்லை. எனவே அப்படியே வைத்துவிட்டு சென்றார்கள். அடுத்த நாள் வந்து பார்த்த போது அந்த பெட்டிக்குள்ளே மாதரசி தாய் தன்னுடைய தலையை சாய்த்து அடக்கிக் கொண்டார்கள் என்று அந்த புதுமை வரலாறு சொல்லுகிறது. அன்னை மரியாதை இயல்பு கடவுளுக்கு முன்னதாக தன்னையே தலை சாய்த்து ஒப்புக் கொடுப்பது, கடவுளுடைய திருமணத்திற்கு தன்னையே முழுமையாக ஒப்புக் கொடுப்பது. அந்த வேதனை நேரத்தில் அன்னை மரியா புதுமையாக தன்னுடைய இயல்பை எடுத்து காட்டுகிறார். கடவுளுடைய திருமணத்தை எல்லா நேரத்திலும் அறிந்து புரிந்து அதை வாழ்வாக்கியவர். அதனால்தான் ஆசீர்வாதமான வாழ்க்கையை பெற்றிருக்கிறார். யாரெல்லாம் கடவுளுடைய திருமணத்தை அறிந்து இதுவாக கடவுளுடைய வார்த்தையை கேட்டு தியானித்து அதன்படி வாழ்கிறாரோ அவருடைய வாழ்க்கை ஆசீர்வாதமான வாழ்க்கையாக மாறும். நாமும் அன்னை மரியாவை போல இயேசுவின் தாயாக சகோதர சகோதரிகளாக வாழ்ந்து காட்டக்கூடிய ஒரு வீட்டில் ஒரு சின்ன பிள்ளை தன்னுடைய தாயை பார்த்து ஒரு நாள் கொஞ்சி கொண்டிருந்தார். எப்பொழுதும் தாய்மார்கள் தான் பிள்ளைகளை கொஞ்சுவார்கள். அன்று பிள்ளை சின்ன பிள்ளை தன்னுடைய தாயை பார்த்து கொஞ்சி கொண்டிருந்தார். அம்மா, நீங்க ரொம்ப அழகா இருக்கிறீங்க. என்னுடைய கண்களுக்கு உங்களை போல அழகு படைத்தவர்கள் வேறு யாருமே தெரியவில்லை. நீங்கள் தான் மிகவும் அழகாக இருக்கிறீர்கள். உங்கள் அழகின் ரகசியம் என்ன என்று அந்த குழந்தை கேட்டதால் அந்த தாய்க்கு புன்னகைத்து போனது. நான் பெற்றெடுத்த என்னுடைய 10 மாதத்து தங்கம் என்னை மிகவும் அழகானவர்கள் என்று தோன்றுகிறது என்று சொல்லி அந்த பிள்ளையை எடுத்து அப்படியே வாரி அரவணைத்து முத்தமிட்டுக் கொண்டே சொன்னார். கண்ணே, நான் உன்னுடைய கண்களுக்கு அழகாக தெரிகிறேன் அல்லவா? இந்த அழகின் ரகசியம் இதுதான். நான் என்னுடைய முகத்திற்கு எப்பொழுதுமே பவுடர் போட்டுக் கொள்வதில்லை. நீ பார்த்திருக்கிறாய். என்னுடைய முகத்திலே நான் புன்னகையை பூசிக் கொள்கிறேன். யாரை பார்த்தால் நான் புன்னகை பூ உதிர்கிறேன். எனக்கு பிடிக்காதவர்களை பார்த்தாலும் சரி, அல்லது எனக்கு தீங்கு செய்கிறவர்களை பார்க்கிற போதும் சரி, நான் புன்னகை பூ பூக்கிறேன். அதே போன்று என்னுடைய உதவிகளுக்கு நான் லிப்ஸ்டிக் போட்டுக்கொண்டு நீ பார்த்ததில்லை. என்னுடைய உதவிகளுக்கு நான் எப்பொழுது உண்மையை பூசிக்கொண்டிருக்கிறேன். எப்பொழுது வாயை திறந்தால் உண்மையை மட்டும்தான் பேசுவேன் என்று உண்மைக்கு நான் சாட்சி பகர வேண்டும் என்று சொல்லி நான் உண்மையை பேசிக் கொண்டிருக்கிறேன். அதே போன்று என்னுடைய கண்களுக்கு நான் மை தீட்டிக் கொண்டு நீ பார்த்ததில்லை. என்னுடைய கண்களுக்கு நான் கருணையை தீட்டிக் கொள்கிறேன். கருணையோடு நான் அடுத்தவர்களை பார்க்கிறேன். நான் முடிந்தவர்கள் அடுத்தவர்களுக்கு நான் உதவி செய்கிறேன். அதே போன்று என்னுடைய நெற்றியில நான் குங்குமமோ பொட்டோ வைத்து நீ பார்த்ததில்லை. என்னுடைய நெற்றியில் கடவுளுடைய திருவுளத்தை எழுதியிருக்கிறேன். கடவுளுடைய வார்த்தையை பதித்து வைத்திருக்கிறேன். என்னுடைய நெற்றியில் எப்பொழுதும் என்னுடைய சிந்தனை கடவுளுடைய வார்த்தை, கடவுளுடைய திருவுளம். எது கடவுளுடைய திருவுளம், எது கடவுளுடைய வார்த்தை, அதை எப்படி வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று சிந்தித்தவளாக நான் இருந்து கொண்டிருக்கிறேன். அந்த சிந்தனை தான் என்னை அழகானவளாக உனக்கு காட்டியிருக்கிறது என்று அந்த தாய் சொன்னார். ஆமாம் பார்த்தவர்களே, நாம் கடவுளுடைய திருவுளத்தை அறிந்து அதன்படி வாழ்கிற போது நம்முடைய வாழ்க்கை மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையாக இருக்கும். ஆனால் நம்மிடத்திலே அன்றாட வாழ்க்கையில் என்ன நடக்கிறது? நம்முடைய குடும்பங்கள் அழகாக இல்லாமல் அலங்கோலமாக இருக்கிறது என்றால், இந்த சமுதாயம் அழகாக இல்லாமல் அலங்கோலமாக இருக்கிறது என்றால், ஒவ்வொருவரும் தன்னுடைய தனிப்பட்ட விருப்பத்தை நிறைவேற்றுவதை குறியாக இருக்கிறோம். ஒவ்வொருவரும் கடவுளுடைய திருமணத்தை வளர்த்துவிட்டு நான் என்ன நினைக்கிறேன், நான் என்ன செய்ய வேண்டும், நான் எப்படி வாழ வேண்டும் என்று சுயநலம் மிக்கவர்களாக பல நேரங்களிலே வாழ்கிற போது நம்முடைய குடும்பங்களிலே கடவுளுடைய திருமணம் வெளிப்படாது. அதனால் நம்முடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படாது அலங்கோலமான குடும்பங்களாக பல நேரங்களிலே மாறிப்போய்விடுகின்றன. எனவே இன்றைய நாளிலே புனித மாதரசி தாயை பார்த்து ஜெபிப்போம். தாயே, எல்லா நேரத்திலும் கடவுளுடைய திருமணத்தை அறிந்து வாழ்ந்து காட்டுகிறேன். எங்களுக்கு நாம் எடுத்துக்காட்டாக இருக்கிறேன். இதோ இந்த நாமப்பட்டின இந்த மண்ணில் கூட உங்களுடைய சுருக்கத்தில் உங்களுடைய தலையை சாய்ந்து நான் கடவுளுடைய திருமணத்திற்கு எப்போதும் தலை சாய்ந்து வாழ்வேன், கடவுளுக்கு அடிமையாக வாழ்வேன் என்று வாழ்ந்து காட்டுகிறேன். அதே போன்று இந்த மண்ணிலே வாழ்கின்ற நாங்களும் நீர் கொடுத்த இந்த மாதிரியை பின்பற்றி நாங்களும் எல்லா நேரத்திலும் கடவுளுடைய திருமணத்திற்கு தலை சாய்ந்து கடவுளுடைய திருவுளத்தை வாழ்ந்து காட்ட எங்கள் ஒவ்வொருவருக்கும் வரத்தார் அருள்தார் என்று சொல்லி சிரிப்போம். நிச்சயமாக நாமும் மாதரசி தாயை போலவே சுவை கூட அழகாக அப்படியே கண்களில் ஒட்டி கொள்ளலாம் போல இருக்கிற இது போன்று நாமும் அழகான வாழ்க்கை
ஆசீர்வாதமான வாழ்க்கை இயேசுவின் தாயாக சகோதர சகோதரிகளாக வாழ முடியும். அதற்கான அருள்களை தொடர்ந்து திருப்பலியை ஜெபிப்போம். இந்த நாட்களிலும் ஜெபிப்போம். நாம் மட்டுமல்ல, மாதரசி தாயின் பக்தர்கள் அத்தனை பேர், இந்த ஆலயத்தை நாடி வருகிற அத்தனை பேரும் மாதரசி தாயை போல தன்னுடைய திருவுருவத்தை பற்றி வாழ வர கேட்டு ஜெபிப்போம். ஆமென். அனைவரும் நம்முடைய தேவைகளுக்காக சிறப்பாக மன்றாடுவோம். மாதரசி தாயின் வழியாக ஒவ்வொருடைய வேண்டுதலையும் கேட்கின்ற ஆண்டவர் மத்தியிலே பிரசனமாக இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு நமக்கு தேவையான வரங்களை இப்பொழுது நம்பிக்கையோடு கேட்போம். அன்பின் ஆண்டவரே, இத்திருச்சபை தலைவர்களை ஆசீர்வதியும். இவர்கள் இறைவனின் அடிச்சுவட்டில் நடக்கவும் தங்களுடைய பணியாலும் வாழ்வாலும் மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாய் வாழ வேண்டிய அருளை தர இந்த மாதரசி அன்னை வழியாக ஆண்டவரை உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் ஒருவரே நீதியுள்ளவர். தம் கையசைவினால் அவர் உலகை நெறிப்படுத்துகிறார். ஆண்டவரே, தாய் திருநாட்டையும் ஆளும் தலைவர்களையும் நீர் ஆசீர்வதியும். தங்கள் பணிகளை சிறப்பாக செய்து மனிதர்களின் வாழ்நாட்களின் எண்ணிக்கை அதிகப்படுத்தி மகிழ்ச்சியுடன் வழிநடத்த ஆண்டவரை உம்மை மன்றாடுகிறோம். மனிதருக்காக மழையை தருபவர் அவரே, பயிரினங்களை உழைப்பவர் அவரே. ஆண்டவரே, உம் மக்கள் மேல் இரக்கம் கொண்டு வான்மழையை அளவோடு பொழிந்திருடும். இதனால் மக்களின் மனங்கள் மகிழவும் விவசாயம் செழிக்கவும் வேண்டிய அருளை தரும் புனித மாதரசி அன்னை வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். கடவுளே, மெய்யாகவே நீர் எனக்கு ஆசி வழங்கி என் எல்லையை பெரிதாக்குகிறார்கள். ஆண்டவரே, உம் பாதம் கூடியுள்ள எங்கள் ஒவ்வொருவரின் ஆழ் மனதை அறிந்தவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். எங்கள் குடும்பங்கள் உம் அருளால் ஆட்கொள்ளப்படவும் எங்கள் உறவினர்களையும் அவர்கள் செய்யும் தொழிலையும் ஆசீர்வதித்து எங்கள் எல்லையை பெரிதாக்கி வழிநடத்த புனித மாதரசி அன்னை வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். இஸ்ராயேலின் வாழ்வும் வெற்றியும் கடவுளிடம் அவர்கள் கொண்டிருந்த நம்பிக்கையை பொறுத்தே அமைந்திருந்தது என்பதை நாங்கள் உணர்ந்து ஆண்டவரில் எங்கள் நம்பிக்கையை அதிகப்படுத்தி எங்கள் சிந்தனை, சொல், செயல்களால் மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாய் வாழ வேண்டிய அருளை பெற புனித மாதரசி அன்னை வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். இனமாக நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக இருக்கிற அமைதியே உருக்கமாக மன்றாடுவோம். எங்கள் அன்பான ஆண்டவரே, புனித மாதரசி தாயின் வழியாக எங்கள் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதித்து வருகிற உங்களுடைய கிருபைக்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம். இதோடு அந்த அன்னைக்கு திருக்கொடி ஏற்றி ஒரே குடும்பமாக செல்கிற இந்த வேலையிலும் நாங்கள் அந்த தாயை போலவே நல்லதொரு வாழ்க்கை, ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ எங்களுக்கு தேவையான வரங்களை கேட்டிருக்கிறோம். உமக்கு சித்தமானால் இவற்றையும் தந்து எங்களை ஆசீர்வதித்தருளும். என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.
நிறைவாகும்படி செய்யுங்கள். இப்பொருட்களோடு உம்முடைய மக்களின் மன்றாட்டுகளை ஏற்றருளுமை வேண்டுகின்றோம். இவ்வாறு உம்முடைய திருமகனின் தாயான புனித மரியாவின் பரிந்துரையும் எந்த ஒரு மன்றாட்டும் புறக்கணிக்கப்படாமல் எந்த ஒரு வேதலும் வீணாகாமலும் இருப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, எந்நாளிலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் நவநாளிலே நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து சாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். தூய ஆவியினால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கனிமையை மாட்சிமையை நிலைத்து நின்று நிறையான ஒளியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். அவருடைய ஏற்பதுமானவை வானில தூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம்முடைய திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றிலுள்ள ஆற்றல்களும் சேராமிகள் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோ நீங்கள் துணையை சேர்த்துக் கொள்வார். நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது. ஆகவே இறையாகவே துணியவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கையை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகிறோம். இவ்வாறு நீங்கள் ஆகவே கிறிஸ்துவை உடல் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடவாக. அவர் பாடுபட உடன்படிக்கை சபை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பின் தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
கிணற்றையும் எடுத்து மீண்டும் அவர் நன்றி கூறி தம் சீடரை அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் ரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பு பெற்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சித்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவி இருக்கும் அன்பு திருச்சபை நினைவு கூர்ந்தர்கள். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பரிபாலகர் சகாயராஜ், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர் அனைவரோடும் ஒரு திருச்சபை அன்பிலே நிறைவடைய செய்தனர். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றுகிறோம். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் இறைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரவருள உம்மை மன்றாடுகிறோம். Amen.
இரண்டு
தீய பகைவர்களுக்கு என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர என்னை கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு என் காலமும் உம்மை போலச் செய்யும். ஆமென். யூபிலியாண்டிற்கான ஜெபம். விண்ணக தந்தையே, உமது மகனும் என் சகோதரனுமான இயேசு கிறிஸ்துவே, நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கையும் தூய ஆவியார் வழியாக எங்கள் இதயங்களை நீர் பற்றி எழுதி செய்த பிறருக்கு சுடரும் உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கை எங்களில் தள்ளி எழுப்புவனவாக நற்செய்தியின் விளைகளை நாள் வளர்ப்பேற்கும் நல்லோராய் உம் அருள் எங்களை மாற்றுவதாக. தீமையின் ஆற்றல்கள் மறைந்து உம் ஆட்சி நீடித்து ஒளிரும் பொருட்டு மாநில உள்ளங்களும் முழு அட்டவணையும் புதிய விண்ணகம் புதிய மண்டபம் ஆகிய காத்திருத்தலில் மாற்றம் பெறுவனவாக. யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் விண்ணக செல்வதற்கான ஆர்வத்தை எதிர்நோக்கி திருப்பயணியாகிறேன் தூக்கி எழுதுவதாக. அதே அருள் என் மீட்பரின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் அகிலத்திற்கும் அளிப்பதாக. என்றென்றும் போவதற்குரிய என் கடவுளாகிய உமக்கே ஆட்சியும் புகழும் இன்றும் என்றும் குறித்தாக. ஆமென். இயேசுவிடம் பார்த்தவர்களே, திருப்பலி முடிந்தவுடன் ஒரு மிகச்சிறிய நன்றி வாழ்த்து கூட்டம் நடைபெறும். அதனால் யாரும் கடையில் சென்று விடாதீர்கள். முடிந்தவுடன் அதன் பிறகு கடையில் செல்லலாம். அனைவரும் எழுந்து நிற்போம். ஆண்டவரே, விண்ணக உணவை உட்கொண்ட நாள் உமது கனிவை வேண்டுகின்றோம். என்றும் கனியான புனித மரியாவின் நினைவு கொண்டாட்டத்தை மகிழ்வுறும் நாங்கள் அதை கண்ணியை தருவாவில் எங்கள் மீட்பின் மறைவுமைக்கு நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
பற்றி ஒரு சில விஷயங்கள் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். 1982ஆம் ஆண்டு உணவு வாசல் அதில் ஒரு ஸ்கூல் இருக்கு. முதல் தஞ்சை மறை மாவட்டத்தில் ஒரு பெட்டி சென்னை ஆரம்பிச்சு. குட்டி சென்னை, அதாவது 9ஆம் கிளாஸ்லேயே குரு மாணவர்களை சேர்க்கும் இல்லை புதுசாக ஆரம்பிச்சு. அந்த 10 பேர் முதல் செட்டு, நாங்கள் தான் ஃபஸ்ட் பேர். நானும் அடுத்ததை இல்லை பாடிட்டு அந்த 10 பேர்ல 7 பேர் அந்த ஸ்டாஃப்ல இறங்கி போயிட்டாங்க. 3 பேர் சாமியார் ஆனோம். ஒருத்தர் சென்னை மறை மாவட்டத்தில் சாமியார் ஆனார். தஞ்சை மறை மாவட்டத்துக்கு நானும் பேர் தந்தேன். அவர் தொடக்கத்தில் இருந்து படிப்பில் எப்போதும் ஃபர்ஸ்ட் தான். 9th கடைசி வரைக்கும் படிப்பில் வந்தார். கெட்டிக்காரர், நிறைய நல்ல மனப்பாடம் செய்வார். அதனால அவரை கட்டிக்க முடியாது. எவ்வளோ போட்டி போட்டாலும் முடியாது. நான் எப்போதும் செகண்ட் தான் வந்துருக்கேன். அதனால எனக்கு பழகிடுச்சு. 8th வரைக்கும் நான் செகண்ட் தான் வந்தேன். எப்போதும் சரி, அதனால நல்லா படிப்பார். அதுக்கப்புறம் 2 வருஷம் தான் படித்தோம். அங்கே +2 முடிச்சு 2 வருஷம் தங்கி படி இங்கிலீஷ் சொல்லி கொடுப்பாங்க. எங்கள் செட்டில் புதுசாக அவனுங்களாம் சேர்ந்தாங்க. அடுத்த வருஷம் ஃபாதர் என்னை ஒட்டி 1 வருஷத்துலேயே வேலை அனுப்பிட்டாங்க. வேலை நாங்கள் அதாவது மேல் செமினரி, அதாவது பெரிய குருமணத்துக்கு நாங்கள் பாஸ் ஆகிட்டோம் வச்சு. அதனால் 2 பேரும் ஃபஸ்ட்டு செகண்டோட ப்ரொமோட் பண்ணிட்டாங்க. தந்தை அவர்கள் கோயம்புத்தூர் செமினரி போனார், நான் பெங்களூர் போனேன். அங்கே முடிச்சுட்டு வந்து ஆயர் அவர்கள் நல்ல இடங்களே கொடுத்தார். அருட்தந்தை மறை மாவட்ட வேந்தராக சான்சலராக பணியாற்றினார். நாங்கள் குருகுலத்தில் வெற்றாப்பட்டோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி வெளிநாடு அனுப்பினார். 2 பேரும் வெளிநாடு அனுப்பினார். தந்தை பிரான்ஸ் நாட்டுக்கு போய் படித்தாங்க. நான் ரோமில் போய் படித்தேன். நான் மாதாவை பற்றி படித்தேன். தந்தை திருச்சி சட்டத்தை படித்து டபுள் டாக்டர், சிவில் லாவிலையும் கேனன் லாவிலையும் டபுள் டாக்டர் பண்ணி முடித்தார். அப்புறம் ரோமரை வெளிக்காரங்களுக்கு மறைவாக திரும்பி வந்தார். இந்த மாதிரி பயணம், அவருடைய சிறப்புகள் நல்ல எல்லாரையும் மனத முகம், எல்லாரையும் அரவணைத்து போகும் பண்பு. கோவப்பட்டெல்லாம் பேச மாட்டாங்க. ரொம்ப சாப்பிட்டாங்க. நான் பார்க்க சாப்பிட்டா தெரியும், ஆனால் சாப்பிட்டு இல்லை. கோவம் வந்தால் எப்படி வரும் தெரியும். அந்த நேரம் வந்தால் வந்துடும். அதனால் பேசலாம் அமைதியாக இருக்கணும். அமைதியாக நான் இருக்கிறது அது என்னோட. அதனால் இந்த கடவுளை வரை மிகவே உயர்த்தி மறைமாவட்டத்துக்கு பரிபாலகராக என்னன்னா, அன்னைக்கு எலெக்ஷன், இந்த எலெக்ஷன் அன்னைக்கு 10 மணிக்கு எலெக்ஷன் பரிபாலகர் எலெக்ட் பண்ண போகிறாங்க. அதனால் என்னவோ தெரியும் செவம்பால் எனக்கு தோணுச்சு. 1/2 மணி நேரம் செவமாக சொன்னார். ப்ரேயர் பண்ணணும் மறைமாவட்டத்துக்கு அப்படின்ட்டு செவம் பண்ணணும். ரூமில் தான் தனியாக பார்த்தா என்னால் நம்பவே முடியல. யாரும் எதிர்பார்க்கணும், வேற யாரையாரும் எதிர்பார்க்கணும் தெரியும். யார் அப்படியா? சரி, ஒரு சந்தோஷத்தை கடவுள் சந்தோஷமா இருந்துச்சு. நண்பர் ஒருவர் மறைமாவட்ட பெரிய அளவுக்கு வந்திருக்கார். கடவுள் சந்தோஷமா இருக்கு. 1.5 ஆண்டு காலம் அவர் மிக சிறப்பாக பணியாற்றினார். எல்லாரும் பங்குக்கும் போயிட்டார். யாருக்கு கூட்டாலும் எதுக்கு இருந்தால் நிகழ்ச்சி காட்டணுன்றதை அவருடைய பெருந்தன்மையை பார்க்க. சில பேர் யோசிப்பாங்க, இதுக்கெல்லாம் போகிறதா அந்த பாரபட்சம் பார்க்கலாம். எல்லா பக்கம் போயிட்டார். நம்ம பங்குக்கு எப்படா கூப்பிட்டு, எனக்கு பக்குன்னு இருக்கும்போது நான் கூப்பிட்டேன் எல்லாம் கூப்பிட்டீங்க. நான் எப்பயா கூப்பிடுறது? கண்டது நாட்டாச்சும் கூப்பிடுவோம். நான் விளையாட்டாச்சு கண்டது நாட்டாச்சும் நான் கூப்பிடுன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு வாய்ப்பு. கோயில பராமரிப்பு பணி இதை முடிச்சுட்டு இந்த கோயில் திறக்கூடாது போட்டுருவோம் அப்படின்ட்டு ஒரு எண்ணத்தில் இருந்தேன். அது சில மாற்றங்களால் நம்ம திருவிழா, எந்த திருவிழா கூப்பிடுவோம்? திருக்கோயில் எப்படி வச்சிருக்கிறது? எல்லாம் திருவிழா. ஜூன் ஆரம்பிச்சு ஜூன் வரைக்கும் திருவிழா.
எதுக்கு பங்குக்கு தான் கூப்பிடணும் இல்லையா? பங்கு திருவிழா அவங்களுக்கே தெரியும் எவ்வளோ ரொம்ப மக்கள் கூட்டம் பெருகி வழிகாட்டாங்க. அதனால சரி இதெல்லாம் திருத்த பொதுவான கருத்து நான் அந்த கொடியேற்றத்துக்கு வரணும்னு சொல்லிட்டு அவர் கேட்டுக்கிட்டு யார் எதை கேட்டாலும் அவர் இல்லைன்னு சொல்றார். நிறைய படம் நடந்தது நம்முடைய அன்னையோட ஆர்ட்ஸ் காலேஜ் தான் இருக்கு. இருக்கார் நிறைய வளர்ச்சி பண்ணதுனால நமக்கும் அவர் சகாயம் செஞ்சார். நான் இது எழுதி போட்டு 2022 போட்டேன். அப்படியே சாங்ஷன் ஆகிட்டு ஒவ்வொரு கட்டடமாக கட்டு வந்து அப்புறம் மறைமாவட்டம் ப்ராஜெக்ட் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் 7 லட்ச ரூபா கட்டினாதான் கல்லெடுக்க போட்டார். போராடிச்சு கொஞ்சம் கட்டுறோம், முதல்ல 5 லட்ச ரூபா கட்டுறோம், ஆரம்பிங்க வேலையை அப்புறம் கட்டிடுறேன் சொன்னாங்க. உடனே குத்துக்கிட்டு அந்த ப்ராஜெக்ட் சொல்லிட்டு அப்புறம் தான் வேலை ஆரம்பிச்சாங்க. அதனால அந்த சகாயம் செஞ்சிருக்கிறார். சகாயம் நிறைய சகாயம் செஞ்சதுனால தான் நம்ம ஒரு சகாயம் செஞ்சு. அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு வந்து சிறப்பு செய்யறதுக்கு. பைபிளில் நிறைய அழகான நிகழ்ச்சிகள் சில எரிவாக்கள் போவாங்க. எரேமியாலாம் போனால் ஏன் என்னை கூப்பிட்ட திட்டுவார் கடவுள், எல்லாம் திட்டுறாங்க, வார்த்தை சொல்லாட்டி உடம்பு எரியிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி திட்டுவார். இருந்தாலும் பேசாமல் இருக்க முடியலன்னு சொல்லிட்டு அது என்ன அப்படின்னா கடவுளுடைய திட்டம் சில இந்த சூசையை பார்க்கணும் தொடக்கணும்ல. உன்னை கையை காலை கட்டி இங்கே கொண்டு போகிறார், எகிப்து நாட்டுக்கு கொண்டு போகிறார். ஐயோ ஒரு நாட்டுக்கு தான் போகிறார், ஆண்டு எது கொண்டு போகிறார் எகிப்து நாட்டுக்கு. பஞ்ச நேரத்தில் அவரை பாதுகாப்பு மிக உயர்த்து அவர் கொண்டு போகிற பாதம் தான் அப்படி நான் கொண்டு போகிறேன். அதனால 145ஆம் திருப்பாடல் அழகா சொல்லுவோம், ஆண்டவருடைய செயல்கள் எல்லாம் இறக்க செய்யும். அவர் எது செஞ்சாலும் அது ஒரு நன்மை புரிந்திருக்கும். அதை நம்ம வந்து நிறைய நேரங்களில் உணர்றதில்லை. நம்முடைய விருப்பமும் கடவுளுக்கும் சில நேரங்களில் கான்ட்ரடிக்ட் ஆகும், ஏற்றுக்க முடியாமல். ஆனால் அது எல்லாமே நன்மைக்காக தான். அதனால எது நடந்தாலும் வந்து இறைவன் அது ஏதோ எனக்கு நல்லது வச்சிருக்காரு அப்படிங்கிற அந்த எண்ணம் தான் நமக்கு நிறைவையும் அமைதியும் தருவதனால 1.5 ஆண்டு காலம் மிக சீரிய பணியாச்சு. எல்லாருக்கும் நல்லது செஞ்சார். யார் எது கேட்டாலும் செஞ்சார். இத்தனை வருஷம் பூசை சில நேரம் 90,000 கொடுப்பாங்க, 30 பூசை கிஃப்ட் மாசம் 20,000 கொடுத்தார். எங்களால் நம்ப முடியாது. அதனால எல்லாருக்கும் நல்லது செய்ய ஆசைப்பட்ட நிறைய மறை மாவட்டங்களுக்கு உதவி செய்திருக்கிறார். இந்த ஆயர்களெல்லாம் வரவழைச்சு அவர்கள்லாம் ரொம்ப தாராளமாக செஞ்சார். அதனால அவருடைய இதுபடி இந்த 1.5 ஆண்டுகளில் 50 கோடி ரூபாய் எக்ஸ்ட்ரா சேர்த்து வச்சிருக்கார். மறை மாவட்டம் கைதட்ட மாட்டேன் எக்ஸ்ட்ரா சேர்த்து வச்சிருக்கிறார். அதனால என் சார் மனமாற பாராட்டுகிறேன். ஒரு சின்ன முதல்ல நான் 37 அப்பா கொஞ்சம் பேசுவாங்க, அதுக்கப்புறம் செய்யலாம். என் சார்ந்து பையன் சார்ந்து ஒரு சின்ன இப்பொழுது நம்முடைய பேரர் தந்தை முனைவர் சபாரருக்கு ஒரு சிற்றறிவாற்றுவார். திருப்பனீஸ்வரர் மணிவாதவர்களே, பறைவட்ட தந்தை அவர்களே, அருட்தந்தை ஜான் பீட்டர் அவர்களே, அருட்தந்தை அருட்தந்தையர்களே, அருட் சகோதரிகளே, பாசத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, நாகப்பட்டினம் புதிதல்ல, எனவே 1998-99 அன்றைய மேல்நிலைப் பள்ளி நான் பணியாற்றினேன். திருவாளர் சகாயம் சிலரை என்னால் பார்க்க முடிகிறது. நான் இந்த ஆலயத்துக்கு வந்த காலப்பாடிக்கு ஞாயிற்றுக்கிழமை காலப்பாடி ஆலயத்தை திருப்பதி நிறைவேற்ற சென்று விடுவேன். அதனால ஒரு சிலரை பார்க்க முகங்களாக இருக்கிறது. இந்த அருமையான வாய்ப்பு அருமை நண்பர் என்னுடைய நலத்தில் மிகவும் அக்கறை கொண்டவர் தெரியும். சிறந்த பக்திமான், அன்னை மரியாதை மீது ஆழ்ந்த ஈடுபாடு கொண்ட அருமையான நண்பர். 9வது படிப்பதற்கு இன்று வரை கண்டிப்பாக வர வேண்டும் என்று அவருக்கே உரிய கண்டிப்பு வரணும் என்று அவர்கள் அன்போடு அழைத்தார்கள். எனவே இன்றைய நாளில் இங்கு வந்து உங்களோடு இணைந்து திருப்பலை நிறைவேற்றுவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். மலர் நினைவுகள் பல
நினைவுகளை ஒரு அழகாக எடுத்து சொன்னார். அதற்காக அன்பு நண்பர் அதை பரிசு வருகிறாருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இவ்வளவு ஆகியிருந்தாலும் நீங்கள் பொறுமையாக இருந்து இந்த திருப்பணியில் விசுவாசத்தை கொடுக்க நாகப்பட்டினம் நான் வருகிறே சொன்னான். நாகப்பட்ட மக்கள் விசுவாசத்தில் ஆழ்ந்தவர், கடவுள் பக்தி நிறைந்தவர் என்று 98 நான் நாகப்பட்டினத்துக்கு வரும்போது பல பேர் என்று சொல்லி அனுப்பினார்கள். அதை நான் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறேன். எனவே இந்த விசுவாசத்தில் நீங்கள் இன்னும் ஆழமாக வேறு கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை அனைவரும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன். எனக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். வங்கியின் சார்பாக சகோதரர் ஆரோக்கியராக அடுத்து குருக்கள் வரிசையாக வந்து புத்தூரியை அது கேள்விப்படும் அந்தோனியார் பள்ளி ஆசிரியர் மரியதார் சிறுபான்மை குழு தலைவர் தலைமை ஆசிரியர் சத்திய சேவா பழனி சகோதரி Wilson Recovery Nobody started in any daily